இங்க பாருங்கடா காமெடியான்னு சிரிக்கிற மாதிரி ஒரு படத்தை வெளியிட்டு இருக்காங்க விஜயின் ரசிகர்கள். விஜய் முதல்வராகி கோப்புல கையெழுத்து போடுற மாதிரி ஒரு படம். இணையதளம் பூரா விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கு. எந்த ஆர்வக்கோளாறு போட்ட படமோ இது தெரியல. முதல்வர் நாற்காலியில் அமர்ந்து விஜய் கையெழுத்து போட போலீஸ் அதிகாரிகளும் கட்சிக்காரங்களும் சுற்றி நின்று கைத்தட்டுற இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம கண்ணில் பட்ட சில விஷயங்களை சொல்லித்தான் ஆகணும். முதல்ல டேபிளில் இருக்கிற சொம்பு பார்த்தாலே பால் சொம்புன்னு தெரியுது. அடே பால்வாடி பசங்களான்னு ஏற்கனவே கிண்டல் அடிப்பாங்க. நீங்கள் டேபிளில் பால் சொம்பை வச்சு கன்ஃபார்மே பண்ணிட்டீங்க. பக்கத்தில் ஒரு போலீஸ்காரர் வேட்டி கட்டிட்டு நிற்கிறாரு. என்ன கொடுமை சரவணா இது. அது சரி சார், டியூட்டில இருக்கும்போது ஏன் வேட்டி கட்டி இருக்கீங்க? இவர் அப்படி என்ன பண்ணாரு? பின்னாடி பேட்ச் வெஸ்ட்ல. ஒருவேளை விஜய் முதல்வர் ஆயிட்டா போலீஸ் யூனிஃபார்மா வேட்டியை கொண்டு வந்துடுவாருன்னு சிம்பாலிக்கா சொல்றாங்களோ? ஏன்னா சைக்கிள் ஓட்டுனதுக்கே சிம்பாலிக்கா பெட்ரோல் விலையத்தான் சொல்றாரு தளபதின்னு கூவுன கூட்டம் இல்லையா? பின்னாடி நின்று எட்டி பார்க்குற ஒரு கான்ஸ்டபிள் அப்படியே நம்ம அண்ணன் சீமான் மாதிரியே இருக்கு. முதல்வரோட அறையில் காந்தியும் இல்லை, தேச தலைவர்களும் இல்லை. யாரோ வெள்ளத்தாடி வச்ச ஒருத்தர் படம் போட்டு இருக்காங்க. அவர் யாருன்னே தெரியல. யாருப்பா அவர்? ஒருவேளை விஜயோட தாத்தாவோ? இன்னொரு படம் இருக்குது, அதுவும் யாருன்னு தெரியல. விஜய் கூட விஜய் மாதிரி இல்லைங்க, விக்ராந்த் சந்தோஷ் மாதிரியே இருக்குது. என்னமோ போங்கப்பா, நீங்கள் கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிக்கிறதுக்குள்ளே நாங்கள் சிரிச்சே செத்து போயிடுவோம் போல். கொஞ்சம் எங்கள் நலனையும் விஜயின் நலனையும் முன்னிட்டு இந்த கன்றாவி வேலையெல்லாம் செய்யாதீங்க ப்ரோஸ், சகிக்கலை.